ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் பை டக்லியுடைய திரைப்படம் எவ்வாறு இருக்கிறது என்பதை ரசிகர்களிடத்தை கேட்டு பார்த்தால் இவ்வாறு கூறுக என்பதை பாருங்கள். அஜித் மாஸ் சென்ட்ரி கொடுத்துருக்காரு, வேற மாதிரி இருந்துச்சு. மாச கொடூரமா இருந்துச்சு. தலை வேற லெவல் படம், வேற லெவல். தலையை அசைக்க முடியாது இனிமேல். நல்லா ஒருத்தான படம், எல்லாரும் போய் பார்க்கணும் தியேட்டரில். அஜித் ஆக்டிங்ல சூப்பராக பண்ணியிருக்காப்புல. பார்க்குறது வந்து புது ஸ்டைலாக இருக்குது இந்த படம் பார்க்குறது. சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹாலிவுட்ல என்னங்க வந்து படத்தை பாருங்க. பார்த்துட்டேன் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. குட் பை டாட்லி எப்பா, இது வரைக்கும் ஏகே அண்ணனோட வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் ப்ரோ. எனக்கு கைனா ரொம்ப புல்லரிக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம கிளாஸு, செகண்ட் ஆஃப் வந்து எதிர்பார்க்காத செம்ம மாசு. ஸோ டிஃப்ரெண்ட்டான அஜித்தை, ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்தை ரொம்ப இதாக பார்த்துருந்தது. ரொம்ப சீரியஸான கேரக்டராக, என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இதாக இருந்தது. வந்து செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. அஜித் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணே, நல்லா இருக்குது. மற்ற படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அஜித் படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அஜித் சாருக்கு புதுசாக இருக்குது, புது அட்டம்ப்டாக இருக்குது. அஜித் எல்லாமே புதுசாக இருக்குது. இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபெக்ஷன் சிம்புக்கு அப்புறம் என்ன ஃபஸ்ட்டுங்க, இதுவே பெருசு தான். இதுக்கப்புறம் என்ன இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணதே நாங்கள் அஜித்தை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட். அதே போல பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ படம். அவர் இந்த மாதிரி எடுப்பாப்புலன்னு நினச்சி கூட பார்க்கல. சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பர். ஓகே, ஆக்ஷன் நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக படம் பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனாக நாங்கள் வந்து கமல்ஹாசன் படத்தில் தான் பார்த்துருக்குறோம். அந்த ஆக்ஷன் வந்து இந்த படத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அஜித் குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெஸ்ட் மூவி, அருமையாக இருக்குது. சூப்பர், தேங்க்யூ. இப்போ தான் ஏன் கடவுளே கத்துறான் தியேட்டருக்குள்ளே தெரியுது. அருமையாக இருக்குண்ணா, சூப்பர் ப்ரோ. படம் வேற லெவலில் இருக்குண்ணே, சூப்பராக இருக்கு. ஒரு அணில் ஆனால் பிஜிஎம் தலை வேறு லெவலு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அஜித் கொஞ்சம் புதுசாக நடிச்சிருக்காரு, அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் குட் பை டாக்லி படம் பார்த்துருவீங்கன்னு சொன்னால் அதனை படம் எவ்வாறு இருக்கு என்பதை கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்கள்.